ஏய், பசமா ஒரு பொண்ணு மாட்டி இருக்கு. இப்போ நான் அவளை கூட்டின்னு வரேன். ஆமாண்டா, இப்போ என் வண்டியில தான் இருக்கா அவ. நேரம் அங்கே தான் வந்துருக்கிறேன். ஒன்றும் இல்லை. வண்டிக்கு இப்படி மக்கள் பண்ணுது. விசாரிக்கலாம். அண்ணா, நீங்க சேப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு தனியா போறத எங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. ஒரு 5 அடி வசரம் இருக்குங்க, பாத்தீங்களா? ஆமா சார், அந்த பொண்ணை பார்த்தேன். அப்படியா? எங்க அந்த பக்கமா? ஆமா, அந்த பக்கம் தான். சரி மாமா, உட்காருங்க, போலாம். சீக்கிரமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேம். ரோஜா, ரமாமணி, எனக்கு என்னமோ அந்த பைத்தியம் கிடைக்கும்னு நம்பிக்கை இல்ல. எனக்கும் இல்ல. நம்ம தேவையில்லாம காசை செலவு பண்ணிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுதுடி. எனக்கும் அதுதாண்டி தோணுது. இங்கே இருமா, வரேன். எங்க இந்த பொண்ணை காணோம்? மா, அப்படி நிப்பாட்டு. மா, அப்படி நிப்பாட்டு. என்ன இந்த பக்கமா சேப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு தனியா வச்சு பாத்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி உட்காருங்க. எங்க போச்சுன்னு தெரியலையே. மாமா நடிச்சிருச்சு. மாமா நடிச்சிருச்சு தெரியுமா உனக்கு? மாமா நடிச்சிருச்சு. அர்க்கணி வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். மாமா என்ன அடிக்கும். வரமாட்டேன். நீ என்ன அடிப்ப. இப்ப வர போறியா இல்லையா? நான் சொல்றது கேளு. சரி, நீ இனிமே எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லு. மாமன் உன் மேல கோவப்பட மாட்டேன், அடிக்க மாட்டேன், திட்டவும் மாட்டேன். சரியா? நீங்க அடிப்பீங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க அடிப்பீங்க. சொன்னா கேளு புள்ள. தாரு, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னு நாங்க எல்லாரும் எம்புட்டு பதறி போயிட்டோம்னு தெரியுமா? வீட்டுல எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அது தெரியுமா? இல்ல, நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். நான் வரமாட்டேன், நீங்க போங்க. சொல்லுமா அர்க்கணி, இப்படி பண்ணலாமா? உனக்கு என்னமா பிரச்சனை? மாமா திட்டாரு, அவ்வளவுதானே. இனிமே மாமா உன்னை திட்டவே மாட்டாரு. மாமா
அர்க்கணி கிட்ட சாரி கேளுங்க. இனிமே திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. சாரி கேட்கணுமா? அருகானே, சாரி அருகானே, இனிமே உன்னை திட்ட மாட்டேன் அருகானே. என்னை மன்னிச்சிரு புள்ள. மாமன் பேச்ச கேப்பியா மாட்டியா? கேப்பேன். சமத்து. அப்ப வீட்டு கிளம்புவோமா? குட் கேர்ள். இது அக்காவுக்கு பொண்ணு, வண்டி எடுத்துட்டு வர சொல்லுவோமா? ஐயோ ஏ ரமாமணி, இந்த லூச தேடி தேடி எனக்கு டென்ஷன்ல தலைவலியே வந்துருச்சுடி. எங்கடி போயிருக்க இந்த பைத்தியம்? எங்க போய் தொலைஞ்சதோ தெரியலையே. அந்த கருவாச்சு மட்டும் என் கையில கிடைச்சா அவ தலைமுடிய புடிச்சு அப்படியே செவுத்துல வச்சு நங்கு 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 அடிச்சே பிச்சிருவா அவளை. அப்படியே அவ பைத்தியம் எல்லாம் தெளிஞ்சு போயிடும். எனக்கு அவ்வளவு கோவம் இருக்கு. விடக்கூடாதுரி அவள. ஊரே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. நம்ம 2 பேரையும் நடுராத்திரியில பேய் மாதிரி சுத்த வச்சுட்டா. அவ மட்டும் கையில கிடைக்கட்டும். என்ன பண்றேன்னு பாரு. பைத்தியம் பைத்தியம். நம்ம உயிரை வாங்கறதுக்குனே வந்து சேர்ந்து. ஏ பைத்தியம், எங்கடி போய் தொலைஞ்ச? நாங்க உன்னை தெரு தெருவா தேடிட்டு இருக்கோம். எங்கடி போய் தொலைஞ்ச? பாக்குறப்ப நல்ல இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. ஏய், வார்த்தையை நிதானமா பேசுங்க. என்ன ஓவரா பேசுறீங்க? பேசாம என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு உட்காந்து கொஞ்சுவாங்களாக்கும். இவ்வளவு காணும் நாங்க லோலோன்னு தேடிட்டு வந்திருக்கோம். அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும். ரோஜா, நாங்களும் தேடி அலைஞ்சுதான் இருக்கோம். நாளைக்கு உனக்கு ஒண்ணுனா கூட இந்த குடும்பமே உன்னை தேடதான் செய்யும். எனக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது, எதுவும் ஆகாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் இனிமே எங்களால எல்லாம் அனுபவிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? எங்கயாவது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்துங்கங்கற. ஏய், அடிச்சேனா பல்லுகள் எல்லாம் எகிரி போயிடும். ஏண்டி, இவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்க சொல்றியே, இவ என்னடி உனக்கு பண்ணா? இங்க பாரு, இவ ஒண்ணும் அனாதை இல்ல. பாக்கிறதுக்கு நாதியத்து போகல. நான் இருக்கேன்டி. இவளை 10 மாசம் சுமந்து பெக்கலனாலும் நெஞ்சிலையும் தோள்லையும் தூக்கி சுமந்து வளர்த்தபடி நானு. நான் சுமந்து பெக்காத பிள்ளடி இவ. புள்ளையா? என் பிள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் அறிவுரை சொல்ல வேண்டாம். பேசாம வாயை மூடிட்டு போங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. அத்தை, ரோஜா ஏதோ கோவத்துல அப்படி சொல்றா, இல்ல பொறாமையில அப்படி சொல்றானே வச்சுக்கிட்டாலும் அதுல ஒரு பக்கம் உண்மை இருக்கு. ஆமா அத்தை, அர்க்காணிய நம்ம நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வேண்டாம் அர்ச்சனா, வேண்டவே வேண்டாம். இவளை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து பைத்தியத்தோட பைத்தியமா ஒன்னா பாக்குற தைரியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கலம்மா. அத பார்த்தேன்னு வச்சுக்க, நெஞ்சு வெடிச்சு அங்கேயே செத்து போயிடுவேம்மா. அப்ப அர்க்காணியை குணப்படுத்த என்னதான் செய்யலாம்? அதையாவது சொல்லுங்க. ஒரு வழி இருக்கு அர்ச்சனா. சொல்லுங்க அத்தை, என்ன வழி சொல்லுங்க. நம்ம கிராமங்கள்ல தலைமுறை தலைமுறையா செஞ்சுட்டு வர வைத்திய முறைதான். அப்படி செஞ்சு நிறைய பேர் குணமா இருக்காங்க. அத நானே பார்த்திருக்கேம்மா. முருகப்பெருமான் ஒரு முக்கியமான தெய்வம். அதாவது குறிஞ்சி நிலக்கடவுள்னு சொல்லுவாங்க. மலை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த தினம்தான் இந்த செவ்வாய்க்கிழமை. ஷடானனம் சந்தனலிப்தகாத்ரம் மஹோரசம் திவ்யமயூரவாகனம். நம்ம கிராமங்கள்ல தலைமுறை தலைமுறையா செஞ்சுட்டு வர வைத்திய முறைதான். அப்படி செஞ்சு நிறைய பேர் குணமா இருக்காங்க. அத நானே பார்த்திருக்கேம்மா. ஏ ரோஜா, பரம்பரை பரம்பரையா செய்யற வைத்தியம்னு சொல்றாங்களே, இந்த தங்கம்மா ஏதாவது சித்த வைத்தியசாலையில ஆயா வேலை பார்த்திருப்பாங்களோ? யாருக்கு தெரியும்? இங்க பாரு, அர்க்காணிக்கு இது ஒண்ணு பிறவிலேயே வரலம்மா. ஏதோ கிரக கோளாறுல இப்படி நடந்து போச்சு. கண்டிப்பா சரியாயிடும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அத செஞ்சா போதும். கண்டிப்பா அர்க்காணி பழைய மாதிரி ஆயிடுவாமா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே பண்ணிடலாம். இப்போ அர்க்காணிக்கு உடனே செய்ய வேண்டியது, சொல்லுங்க அத்தை. உடனே ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணுமா?
நாசமா போச்சு. அப்படி செஞ்சு வச்சுட்டா உடனே எல்லாம் சரியாயிடும். நம்ம அருக்காணியும் உடனே குணமாயிடுவாமா. விளங்கிடும். ஏ ரோஜா, பைத்தியத்துக்கு குணமாகணும்னா ஒரு பைத்தியத்தை தானே கட்டி வைக்கணும். நல்ல நாள்லயே அவளுக்கு மாப்பிள்ளை அமையலையா? இப்ப இருக்கிற நிலைமையில மாப்பிள்ளை பார்க்க போறீங்களாக்கும்? அப்படியே கியூல வந்து நிப்பாங்க. உன் லட்சணத்துக்கே இங்க பாரு, தங்கம் மாதிரி முத்து மாப்பிள்ளைய அமைஞ்சிருக்கா பாத்தியா? அருக்காணியோட நல்ல மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை வருவான். வருவான். சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவான். ஏய், நாங்க எங்க அருக்காணிக்காக எங்க சொத்தை பூரா எழுதி கொடுப்போண்டி. அத்தை, சொத்து பிரச்சனை இல்ல. ஆனா இவளை கட்டிக்க போறவன் எந்த நோக்கத்துக்காக கட்டிக்க போறான்னு நமக்கு எப்படி தெரியும்? பண சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு போய் இவளை சித்திரவதை பண்ணிட்டா, இல்ல இவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறது? அம்மாடி, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் தெரியலம்மா. ஆனா கல்யாணம் செஞ்சு வச்சா புருஷனோட அன்புலயும் அரவணைப்புலயும் கண்டிப்பா அருக்காணி குணமாயிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சரி அத்தை, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா மாப்பிள்ளை யாரு, எங்க கிடைப்பா? அப்படி கேளு அர்ச்சனா. இருக்கிற அர்ச்சனா, நாம எதிர்பார்க்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை என்கிட்ட இருக்கிறான். அவன் கண்டிப்பா அருக்காணிய உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிடுவான். யாரு சொல்றீங்க மாமா? பொண்ணு யாருடா, சொல்லுடா. அது என்னோட சோழம் வந்த என் ஃப்ரெண்டு பிரபு இல்ல. ரொம்ப நல்லவர் தான் நீங்க சொல்றீங்க. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர். உங்க நட்புக்காக தான் இதுக்கு சம்மதிப்பாரே தவிர அருக்காணிக்காக கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு. அப்படியே அவர் சம்மதிச்சாலும் அவர் வீட்டுல இருக்கிறவங்க இதுக்கு சம்மதிக்கணும். அப்பதான் அருக்காணி அவங்க வீட்டுக்கு போக முடியும். இப்ப அருக்காணி இருக்கிற நிலைமையில இதெல்லாம் சாத்தியமான நம்ம நிறைய யோசிக்கணும் மாமா. அது சாத்தியந்தே அர்ச்சனா. அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சுட்டு தான் சொல்றேன். பிரபு கண்டிப்பா அருக்காணிய நல்லபடியா கவனிச்சுக்கிடுவான். அது மட்டும் இல்ல அர்ச்சனா, அவன் அருக்காணியை குணப்படுத்திடுவான். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. நீ மட்டும் தயவு செஞ்சு மறுப்பு சொல்லிடாத அர்ச்சனா. என்னை நம்பு, அவன் ரொம்ப நல்லவன். நான் எதுக்கு மறுப்பு சொல்ல போறேன்? அருக்காணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவ குணமடைஞ்சா முதல்ல சந்தோஷப்பட போறவன் நான் தான். அப்புறம் என்ன அர்ச்சனா, நாளைக்கே அவனை வர சொல்லி பேசிடலாமே. பேசலாம் அத்தை. ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க எதையும் மறைக்காம முழு விஷயத்தையும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லி சம்மதம் வாங்கி அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரியா? லூசு. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு மத்த விஷயங்களை நான் பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். டேய் பொண்ணு, பேசுற அவங்க கிட்ட. தொலைஞ்சா அந்த சோழ வந்தாங்காரன். அவன் பேர் என்ன? பிரபு. நல்ல நேரத்திலேயே இவ தில்ல நாயகம். இன்னும் இந்த நேரத்துல கேட்கவே வேண்டாம். உன்னை அந்த கடவுள் தாண்டி காப்பாத்தணும். ஏய் போங்க. என்ன சொல்றாங்க? அவளுங்க கிடக்குறாளுங்க. எனக்கு தூக்கம் வருது. பிசாச்சு. ராதா, ஹலோ ஹலோ. என்ன
அப்படி என்ன யோசனையில இருக்க? நமக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. அப்பாடா, இப்பதான் நிம்மதி. ஸ்ரீதர் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். பூமிக்காக்கு 7 வருஷ தண்டனை நிச்சயம். இனி நம்ம கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம கல்யாணம் நடக்கிறது சர்வ நிச்சயம். மாமா, ஹலோ மாமா. என்ன மாமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அதுல நமக்கு கல்யாணம் நடக்க போகுது, கண்டிப்பா நடக்கும். ஆனா நீ இப்போ எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னு நான் அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவா, நம்ம கல்யாணத்தை எப்படி வித்தியாசமா நடத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வித்தியாசமானா எப்படி வித்தியாசமா? அது முதலந்தம் மாபரம் மேடே வந்தாள் மின்னல் முகம் ஹேய், சொல்லு, வித்தியாசம்னா எப்படி? மாமா, சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்க கூடாதா? தெரிஞ்சு போச்சு. நீ என் கழுத்துல தாலி கட்ட போறியா? நோ ப்ராப்ளம், சொல்லுறதா? நோ ப்ராப்ளம். ஓ விருப்பம் அதுதான் சொல்லு. நோ ப்ராப்ளம், அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ, அப்படிலாம் சொல்லல மாமா. ஐயோ பரவாயில்ல, சொல்லு என்ன? அது வந்து மாமா, நம்ம கல்யாணம் ரொம்ப வித்தியாசமா நடக்கணும். எப்படி வித்தியாசமா? அது எப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. அந்த மாதிரி நடக்கணும். அப்படியா? ஹேய், அதாவது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ வந்து நம்ம கல்யாணம் ஆகாயத்துல அப்படியே ஃளைட்ல போகும்போது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? இல்லையா? ஒருவேளை நடுக்கடல்ல ஒரு நீர்மூழ்கி கப்பல் எடுத்துட்டு அடியில போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? அதுவும் இல்லையா? ஐயோ, எனக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நீயே சொல்ல, என்ன மாதிரின்னு சொல்லு. அது வந்து மாமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நார்த் இந்தியன்ஸ் கல்யாணம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் கல்யாணமும் அதே மாதிரி அதே ஸ்டைல்ல நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்க சிகப்பு தலைப்பாகையை கட்டிக்கிட்டு பல பலன்னு ஷெர்வானி போட்டுக்கிட்டு குதிரையில ஊர்வலமா வரணும். பேண்ட் வாத்தியம் வைக்கணும். நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டாண்டியா டான்ஸ் ஆடிக்கிட்டே வரணும். நான் என் கை முழுக்க மெஹந்தி போட்டுக்கிட்டு விதவிதமான வளையல்களோட என் முகத்தை மறைக்கிற மாதிரி சேலையை கட்டிக்கிட்டு என் முகம் பூரா பூச்சரங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். அது வழியா நான் உங்களை பார்க்கணும். இப்படி எல்லாம் எனக்கு கொள்ள ஆசை இருக்கு மாமா. ஹேய், உன் ஆசை அதானா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நார்த் இந்தியன் ஸ்டைல்லே நம்ம கல்யாணம் பண்ணலாம். உண்மை மாமா சொல்றீங்க? உனக்கே இவ்வளவு சந்தேகம்? இனிமே நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே நம்ம வாழ்ந்துடலாம். மாமா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. மாமா, இந்த போன் மணி கூட நமக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல? இந்த போன் மணி கூட ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல? ஹலோ, யாரா இருந்தாலும் நான் பிஸி, அப்புறம் கால் பண்ணுங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நல்லா வந்திருக்குல்ல? அர்க்காணி சொன்னா கேளுடி. ஏய், எனக்கு வயசாயிடுச்சு, ஓட முடியலடி, சொன்னா கேளுடி. இங்க பாரு, இந்த புடவைய நானே உனக்கு கட்டி விடுறேன், நானே உனக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன். இது பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சுமா, சொல்றத கேளுடா. அம்மாடி, நான் அலங்காரம் பண்ணிக்க மாட்டேன், நீங்க வேணா அலங்காரம் பண்ணிக்கோங்க. நானா? பொண்ணு, என்ன என்னதா என்ன இன்னும் ரெடி ஆகாம நிக்கிற? பாருடா, அலங்காரம் பண்ணிக்க மாட்டாளா? என்ன பண்ணிக்க சொல்றாடா? சிரிக்காத. பண்ணிக்க சொல்றாடா? அதுவும் நல்லதா இருக்கு. அர்க்கனே, இந்த புள்ள
சின்னதா சொல்றத கேப்பியா மாட்டியா? கேட்க மாட்டேன். அது சரி. இந்த மாமன் சொல்றத கேப்பியா மாட்டியா? கேப்பேன். அப்படி என்ன பண்ணணும் தெரியுமா? இந்தார இப்ப சின்னதான் உனக்கு புடவை கட்டி விடுமா, நீ புடவை கட்டிக்கிட்டு வருவியா? நான் உனக்கு தலைய சீவி அலங்காரம் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு அழகாக்கி விட்டுருவேனா? சரியா? சரி சரி சரி, போ, போ, போ. சின்னதா சீக்கிரம் கட்டி பண்ணி கொண்டு வந்துருங்க. போ, போ. பிறகாலியாத்தா, இந்த கண்ணால எப்படியாவது நல்லபடியா நடக்கணும். அருக்கா நீ குணமடையணும். எங்களை நீதே காத்து கொடுக்கணும். அர்க்கணி, இந்த பட்டுப்புடையில உன்னை பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? தலையில பூ மட்டும் வச்சேன்னு வச்சுக்கோ, மகாலட்சுமி மாதிரியே இருப்ப. உன்னை இந்த கோலத்துல பொண்ணுரங்க ஃப்ரெண்டு அந்த சோழவந்தான் பிரபுதேவா பார்த்தான்னு வச்சுக்க, உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை கையோட கூட்டிட்டு போயிடுவான். அர்க்கணி, பொண்ணுரங்கத்துக்கிட்ட பூ கொடுத்து அனுப்புறேன். என்ன, எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கேயே இருக்கணும். என்ன? சரி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வந்து உட்காருங்க, உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருப்பா. பொன்னுரங்க மாமா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க மனப்பூர்வமா சம்மதிச்சு தானே வந்திருக்கீங்க? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.